கணேசன் டு சிவாஜி. அண்ணாவை பார்க்க எம்ஜிஆர் போகிறாங்க. இல்லை அண்ணா, எனக்கு இந்த நாடகத்தில் வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல, மதம் எதிர்த்த அந்த கோட்பாடுகளுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடா இல்லை, எனவே நான் நாடகத்திலிருந்து விலகிக்கிடுறேன் அப்படின்ற. அண்ணாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டு சேர்ல அண்ணா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அந்த அச்சு இயந்திரம் சுத்தக்கூடிய ஓசை வரச்சமே அண்ணா டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. கணேசன் வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். உடனே அண்ணா வந்து டக்குன்னு அண்ணாக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை, கணேசனும் நாடக நடிகர் தானே, இந்த சிவாஜி வேடத்தை ஏன் கணேசனுக்கு கொடுத்துடக்கூடாது? கணேசா, நம்ம இப்போ மாநாடு நடத்த போகிறோம், அந்த மாநாட்டில் ஒரு நாடகம் நடத்த போகிறோம், அந்த நாடகத்துக்கு நீ நடிக்கிறியா, சிவாஜியா நீ நடிக்கணும்னு நடிச்சிருவியான்னு. அண்ணாவே போய் ஆமா, இது எவ்வளவு பெரிய குடிப்பினை பாருங்க. எழுத்தாளர் அண்ணா, அந்த எழுத்தாளர் அண்ணா எழுதியிருக்கக்கூடிய எழுத்துகள், அந்த எழுத்துல வந்து அதை அண்ணா இருக்கக்கூடிய இடத்திலே அதை வந்து அவர் ஒத்திகை பார்க்கக்கூடிய ஒரு களம் அமைது. அந்த வசனங்களை அப்படி பேசுறாரு. பேசி முடிய சமயம் அண்ணாவும் தங்கவேலும் இவங்களை தூக்கிறாங்க, கணேசனை தூக்கிறாங்க. தூக்கிட்டு கணேசா, நீ தான் இந்த நாடகத்தில் சிவாஜியா நடிக்கணும் அப்படிங்கறது முடிவு பண்ணிடுறாங்க. எத்தனை பக்கம் டைலாக்? அது ஒரு 90 பக்கம்னு சொல்றாங்க. சிவாஜியாக கணேசன் அங்கு அவதாரம் பூசுகிறார். அந்த மேடையில அவருடைய அந்த வாளை உருவிட்டு அவர் நடந்த தோரணை இவைகள் அனைத்தையுமே பார்த்த உடனே அப்படியே சேர்ல உட்கார்ந்திருந்த பெரியார் வந்து அப்படியே அந்த சேர் நுனிக்கே வந்துட்டாராம். வந்துகிட்டு அப்படி நாடகம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சு போன உடனே மேடைக்கு ஏறின பெரியாரு, இங்க ஒரு பையன் நடிச்சுக்கிட்டு இருந்தானே சிவாஜியா, அவனை உடனே கூப்பிடுங்க அப்படின்ட்டு மேடை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இனிமேல் நீதாயா சிவாஜி அப்படின்னுட்டு பெரியார் சொல்றார். பெரியார் தான். ஆமா, பெரியார் தான் சிவாஜிங்கிற பேரை சூட்டுறார். ஆனா கணேசனுக்கு இதுதான் முத படம். இப்ப இந்த படத்துல இருந்து அவரை நீங்க எடுக்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஏற்புடையதா இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் நாடகம் போட்டு அதற்கான களத்தை நான் உங்களுக்கு பண்ணித்தாரேன், நீங்க கணேசனையே போட்டு எடுங்கன்னுட்டு அழுத்தமாக நேஷனல் பெருமாள்கிட்ட சொன்னதுல அண்ணாவுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இவங்க 2 பேருடைய முயற்சியில தான் பராசக்தி படத்துல வந்து சிவாஜி ஐயா வந்து நடிப்பதற்கான ஒரு களம் அமைஞ்சிச்சு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கும் சிவாஜி அவர்களுடைய புத்தகத்திலேருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து ஒரு பகுதியை பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே கேட்டுருணும், கணேசன் டு சிவாஜி. ஸோ இந்த பேர் அது எப்படி வந்தது? சிவாஜிங்கிற ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசலாம். இல்லை, உண்மைதான். அதாவது பரவலாக பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து சிவாஜி அவங்களுக்கு, அதாவது சிவாஜி கணேசன் அவங்களுக்கு அந்த சிவாஜிங்கிற பேரை கொடுத்தார் அப்படிங்கிறது பதிவு. இது பரவலாக எல்லார்ட்ட கேட்டாலும் இதை தான் செய்தியாக சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய தேடல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். எம்ஜிஆர் அவங்க வந்து திரையுலகத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப கட்ட காலம் சில படங்களில் வந்து அவங்க சிறு சிறு வேடங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து கதாநாயகன் வேஷம் கிடைப்பதற்கு ரொம்ப ஒரு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. நம்ம இராணுவத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது நாராயணன் ஒரு கம்பெனி வந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சாயான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து 500 ரூபாய் சம்பளம் பேசி அந்த பட கம்பெனி வந்து எம்ஜிஆரை வந்து கதாநாயகனாக அதை ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து அவங்க படப்பிடிப்பெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. படப்பிடிப்பு ஆரம்பித்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாட்கள், அது ஒரு குறுகிய காலம் அந்த படப்பிடிப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்படுது. அது வந்து எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப ஒரு மனசோர்வை கொடுத்துருது. ஏன்னா அவர் ஆரம்ப கட்ட காலங்கள்லேருந்தே போராட்டங்களை சந்தித்து அதில் தன்னுடைய அந்த கலை சார்ந்த இதில் அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தார். ஒரு கதாநாயகனான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கச்சமே அதற்கு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கு. நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாம், எனக்கு இப்போ கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த கதாநாயகனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேங்கச்சமே அவர் ரொம்ப சோர்வடைஞ்சிறார். சோர்வடைஞ்சிருக்கக்கூடிய எம்ஜிஆரை வந்து நாராயணசாமி, டிவி நாராயணசாமின்னுட்டு திராவிட தீக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் போய் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அப்போது எம்ஜிஆர் அவங்க வந்து தன்னுடைய அந்த கதாநாயகன் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து வைக்கிறார்.
அப்போது அந்த நாராயணசாமி அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்துச்சா இவர் எம்ஜிஆருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னுட்டு வா ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாட்ட கூட்டிகிட்டு போகிறார். அண்ணா வந்து 7வது சுயமரியாதை மாநாட்டிற்கான களத்தை அதை மையப்படுத்தி பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய அண்ணா என்ன செய்கிறாங்கன்னா, அதற்கான அந்த அதாவது அப்போ வந்து நாடகங்கள் தான் அந்த மாநாடுகளில் பிரதான களமாக இருக்கும். அப்போ அண்ணா வந்து அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும். அது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற அந்த நாடகம். அந்த நாடகத்தை அரங்கேற்றணும் அப்படிங்கிற நாடகத்தோட பேரே சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். அந்த நாடகத்தை அரங்கேற்றணும் அப்படிங்கிறது அண்ணாவுடைய ஒரு களமாக இருக்குது. அப்போ அவங்க வந்து அதுக்கு சிவாஜியை நடிக்கிறதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ டிவி நாராயணசாமி வந்து எம்ஜிஆரை கூட்டிகிட்டு வந்து காட்டவும் அண்ணாவுக்கு வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ அவர் டிவி நாராயணசாமிகிட்ட சொல்கிறார், அந்த சிவாஜி கேரக்டரை வந்து இவர் பண்ணட்டு, ராமச்சந்திரன் பண்ணட்டு, அந்த முகவெட்டு எல்லாமே நல்லா இருக்கு, அவரே பண்ணட்டு அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் கையில் வந்து அந்த நாடகத்தோடைய வசனங்களையும் கரிய மொட்டு அப்படிங்கிற ஒரு நாவலையும் அண்ணா கொடுக்குறாங்க. கொடுத்து இது ரெண்டே நீ படி, முதல்ல நாடகத்தை படி, பொழுது போகாத நேரங்களில் இந்த நாவலையும் படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணாவின் எழுத்தை பேசி நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய, ஏன்னா தமிழகத்தின் பெர்னாட்ஸா அப்படிங்கிற ஒரு களத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை அண்ணா. உடனே எம்ஜிஆருக்கு வந்து அது பெரிய சந்தோஷம். அவர் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு அந்த வசனத்தை முழுவதையும் படிக்கிறார் எம்ஜிஆர். படிக்கும் பொழுது அண்ணாவுடைய எழுத்துக்களில் அவர் மிரண்டு போயிட்டார். எவ்வளவு ஆளுமையான எழுத்து அப்படின்னுட்டு அதை வியந்து அவர் அதை பலர்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறார். பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எம்ஜிஆர் அவங்க மனசில் வந்து சில அந்த வசனங்களில் சில மாற்றங்கள் செய்தால் சிறப்பாக இருக்குன்னு ஒரு எண்ணம் வருது. அது என்னன்னா, மதத்தை எதிர்த்து, ஆனால் அண்ணா வந்து சுயமரியாதை, இன்னொன்று மத எதிர்ப்பு, இப்படி நிறைய அந்த மூட நம்பிக்கைகள் எதிர்ப்பு, இதை மையப்படுத்தி ஒரு களத்தோடு தான் அந்த வசனம் எழுதியிருந்தாங்க. ஒன்று எம்ஜிஆர் வந்து அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடியவர். காங்கிரஸ் கோட்பாடுகளையும் அந்த காங்கிரஸ் கொள்கைகள்லையும் அவர் ஈடுபாடு இருக்காரு. அவர் வந்து மதப்பற்றாளர். அப்போ மதத்தை நெருடலா இருந்திருக்கு. ஆமா, அவருக்கு அந்த வசனம் பேசுறதுக்கு நெருடலா இருந்திருக்கு. அதுபோல சிவாஜி வந்து மக்கள்கிட்ட பேசுறது மாதிரி அண்ணா கொஞ்சம் வசனம் எழுதியிருந்தாங்க. அந்த வசனங்கள் வந்து எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன இருந்ததுன்னா, இது வந்து மக்களுக்கு சொல்றதா இல்லாமல் சீர்திருத்த கருத்துக்களை சொன்னா அது சிறப்பா இருக்கும், அது அந்த ஆடியன்ஸ்டையும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எம்ஜிஆருக்கு வருது. அந்த டிவி நாராயணசாமிகிட்ட இந்த தகவலை சொல்கிறாரு, இந்த இதில் இருந்த வசனங்கள் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. டிவி நாராயணசாமிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா அண்ணா வசனத்தை போய் நம்ம எப்படி மாற்றுறது, இல்லை அண்ணாட்ட போய் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு. சரி, எதுக்கும் அண்ணாட்ட போய் நம்ம பேசுவோன்னுட்டு டிவி நாராயணசாமி பேசிகிட்டு இருக்கச்சமே அண்ணாட்ட சொல்லியிருக்காரு, இப்படி அந்த இதில் வந்து ராமச்சந்திரன் வந்து சில வசனங்கள் வந்து அவர் கொஞ்சம் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அண்ணா வந்து ஒரு பெருந்தன்மையாளர். அதாவது அதை வந்து அது ஒரு பெருசாவே எடுக்கல, பரவாயில்ல அவருக்கு அது நெருடலா இருக்குன்னா நம்ம மாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு அண்ணா சொல்றாரு. அதுலயே அவரோட குணம் தெரியும். ஆமா, மாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. அதுக்கு பிறகு வந்து அண்ணா வந்து அந்த மாநாட்டு வேலைகள்ல அவர் தீவிரமாயிறாரு. அப்போ வந்து ராஜகுமாரின்னு ஒரு படம் எடுக்கப்பட்டு இருக்கு. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் எடுக்கிற ராஜகுமாரின்னு ஒரு படம். அதில் வந்து S.A. சாமி அப்படிங்கிற ஒருவர் வந்து வசனகர்த்தாவாக இருக்கிறாரு. அதில் கலைஞர் கருணாநிதி வந்து உதவி வசனகர்த்தாவாக இருந்தாங்கன்னு தான் பதிவு. அந்த சாமியை வந்து வசனகர்த்தாவாக இருக்கார். அதில் எம்ஜிஆர் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ராஜகுமாரி படத்தில் நடிக்கக்கூடிய எம்ஜிஆர் அவங்களுக்கும் S.A. சாமி அவங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் வருது. அப்போது இப்போ அவர் S.A. சாமிகிட்ட போய் எம்ஜிஆர் சொல்கிறாங்க, நான் இப்படி இந்த மாநாட்டில் வந்து நாடகம் நடிக்க போகிறேன் அப்படின்னோடனே S.A. சாமி என்ன சொல்கிறாரு, அப்படியா, அப்போ நான் எம்ஜிஆரை மையப்படுத்தி நம்மளும் அண்ணாவோட மிக நெருக்கமாக பயணிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவரும் அண்ணாவோட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாரு. அப்படி காட்டச்சமே ஒரு நாள் அண்ணா சொல்கிறாரு சாமி அவங்கள பார்த்து, இந்த ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் வசனத்தை மாற்றி கேட்டார், நான் வந்து இப்போ மாநாட்டு பிஸியில் இருக்கேன், நீங்கள் வந்து அந்த வசனத்தை வேண்டாம் மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. S.A. சாமி அந்த வசனங்களை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாரு. இந்த தகவல் வந்து எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி அவங்களுக்கு போகுது. அவருக்கு வந்து இது வந்து ஒரு நெருடலாவே மனசுக்குள்ள அது வந்து அவருக்கு அது ஏற்றுக்க முடியல. அண்ணா எழுத்த போய் S.A. சாமி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு நெருடல் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதே சூழலில் வந்து எம்ஜிஆரோடு நெருங்கி பயணித்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நீ திரைப்படங்களில் உனக்கு கதாநாயகன் வாய்ப்பெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திரையுலகத்தை பொறுத்த மட்டும் இப்போ அந்த உயர் ஜாதிக்காரங்களுடைய ஆளுகை தான் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் அந்த பெல்ட்டு தான் நிறைய இருக்குது.
இந்த சூழல்ல போய் நீ திராவிட அந்த மதமே இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த கட்சிகளுக்கு ஆதரவா நீ போய் செயல்பட்டனா அது உன்னுடைய கேரியரை பாதிச்சிடும். ரசிகர் பட்டாளங்கள் மாறதுக்கு ஆமா, ஒரு கேரியரே பாதிச்சிடும். நீ இப்பதான் வளரக்கூடிய ஒரு நடிகரா இருக்க, எனவே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது இது எம்ஜிஆர் மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்குது. அதே சூழல்ல வந்து எம்ஜிஆருடைய அண்ணன் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துறாரு. அண்ணாவுடைய எழுத்தை வந்து எஸ்.ஏ. சாமி மாத்திருக்கிறாங்கிறது வந்து ஏற்புடையதில்லை. எனவே இந்த நாடகத்துல தம்பி நடிச்சா அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பக்கூடிய களமா தான் அமையும். அதனால தம்பி வந்து வேண்டான்னு நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறார். அதுக்கு முன்னாலேயே இப்படி அண்ணாவுடைய நாடகத்துல வந்து ராஜகுமாரிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் சிவாஜியாக நடிக்கிறாருங்கிற அந்த பேச்சு வந்து அவங்களுடைய திராவிட இதழ்கள்ல அது வந்து பரவ தொடங்கிடுது. இந்த சூழல்ல வந்து அண்ணாவை பார்க்க எம்ஜிஆர் போறாங்க. போற சமயம் அண்ணாவை பார்த்த உடனே எம்ஜிஆர் அவங்க அண்ணாவிட்ட சொல்றாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா என்னன்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணா, எனக்கு இந்த நாடகத்தில் வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல. ஏன்னா சில அதாவது மதம் எதிர்த்த அந்த கோட்பாடுகளுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடாக இல்லை. எனவே நான் நாடகத்திலிருந்து விலகிக்கிடுறேன் அப்படின்றார். அண்ணாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஏன்னா மாநாடு வந்து இன்னும் நடைபெறுவதற்கு சில காலங்கள் தான் இருக்கு. இந்த சில காலங்களுக்குள்ள நம்ம இன்னொரு நடிகனை உருவாக்கி எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உடனே அண்ணா வந்து எம்ஜிஆர் கையை பிடிச்சி, இல்லை ராமச்சந்திரா, ஒரு தடவை நீங்கள் யோசித்து பாருங்க அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் அவங்க வந்து அதில் உறுதியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சினிமா கேரியருக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். யாருமே அது நம்ம குறையா சொல்ல முடியாது. ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு அது இருக்கக்கூடிய ஒரு அச்சம் தான். எம்ஜிஆர் அவங்க வந்து இல்லைங்கிறதுல உறுதியாக இருந்துட்டார். அண்ணா வந்து கொஞ்சம் அதில் ஆடி தான் போயிட்டார். அப்புறம் அண்ணா வந்து காஞ்சிபுரத்துக்கு அவருடைய அலுவலகத்துக்கு வராரு. அலுவலகத்தில் வந்து கணேசன் என்கின்ற சிவாஜி, அதை வச்சுக்கலாம். அங்கே வந்து அந்த அலுவலகத்தில் வந்து சிவாஜி அவங்க வந்து அண்ணா அந்த திராவிட நாடுன்னு ஒரு இதழ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதழில் அவங்க அண்ணா எழுதி கொடுக்கறதெல்லாம் அச்சு கோர்த்து அதை பிரிண்டிங் பண்ணி அதை கட்டக்கூடிய வேலைகள்லாம் கணேசன்ங்கிற சிவாஜி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பின்னால நடிகரான சிவாஜி ஐயா அப்ப கணேசங்கிற பேர்ல அந்த அங்க பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அண்ணா வந்து அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய காலத்துல எல்லாம் அந்த ஒரு மாதிரி மரச்சேர் தானே இருக்கும், அந்த சேர்ல அண்ணா உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்க சமயம் அப்போ வந்து இந்த அச்சு இயந்திரம் வந்து கையில தான் சுத்துவாங்க, அது வந்து சவுண்ட் வரும். அப்போ அந்த அச்சு இயந்திரம் சுத்தக்கூடிய ஓசை வர சமயம் அண்ணா டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, கணேசன் வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே அண்ணா வந்து டக்குன்னு அண்ணாக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை, கணேசனும் நாடக நடிகர் தானே, இந்த சிவாஜி வேடத்தை ஏன் கணேசனுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்னுட்டு அண்ணா அந்த இருக்கையிலேருந்து எழும்பி அந்த அச்சு கோர்த்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க சிவாஜி அந்த கணேசன் ஐயா அவங்க கிட்ட போறாரு. போயிட்டு கேட்குறாரு, கணேசா, நம்ம இப்போ மாநாடு நடத்த போகிறோம், அந்த மாநாட்டில் ஒரு நாடகம் நடத்த போகிறோம், அந்த நாடகத்துக்கு நீ நடிக்கிறியா, சிவாஜியா நீ நடிக்கணும்னு நடிச்சிருவியான்னு. ஆமாம். உடனே சிவாஜி அவங்களுக்கு வந்து அது பெரிய சந்தோஷம். எப்படா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான ஒரு எதிர்பார்த்துட்டு வச்சோமே, அண்ணாவுடைய எழுத்தை பேசி நடிக்கணும்னா அது பெரிய கிஃப்ட் தானே. அண்ணா வந்து கூட சரின்னுட்டு சொல்லிட்டு அண்ணா வந்து அந்த வசன நோட்டை கொடுக்குறாங்க. இதில் வசனம் இருக்கு, உன்னால எவ்வளோ படிச்சு வைக்க முடியுமோ படிச்சுவேன், நான் ஈவினிங் வந்து உன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வெளியே போயிட்டாங்க. அப்போ அண்ணா கூடிய அந்த அறை, அதாவது அண்ணா உட்கார்ந்து பத்திரிகைகளுக்கு எழுதக்கூடிய அந்த அறையில சிவாஜி கணேசன் அவங்க, அதாவது அப்போ கணேசன் அவங்க வந்து அந்த சிவாஜிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கான ஒத்திகை அங்க நடத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய குடிப்பினை பாருங்க. எழுத்தாளர் அண்ணா, அந்த எழுத்தாளர் அண்ணா எழுதி இருக்கக்கூடிய எழுத்துகள், அந்த எழுத்துல வந்து அதை அண்ணா இருக்கக்கூடிய இடத்திலே அதை வந்து அவர் ஒத்திகை பார்க்கக்கூடிய ஒரு களம் அமைது. இது வந்து ஒரு பெரிய, ஆமா, இது ஒரு பெரிய குடுப்பினை. உடனே அங்க வந்து அவர் அந்த ஒத்திகையை பார்க்கிறார். ஒத்திகையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஈவினிங் ஆச்சமயம் அண்ணாவும் பூட்டா சிங்னு அண்ணாவுடைய நண்பர் ஒருவரும், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜகோபாலனும் தங்கவேல்னு ஒரு ஆளும் அண்ணா கூட அந்த அலுவலகத்துக்கு வராங்க. வந்த உடனே அப்புறம் அங்கங்கே பார்க்குறாங்க, கணேசன் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அண்ணா கேட்டிருக்காரு, கணேசா எத்தனை பக்கம் படிச்சிருப்ப அப்படின்னுட்டு. அப்போது இவர் கணேசன் சொன்னாராம், அண்ணா நீங்கள் அந்த நாற்காலியில் போய் முதல்ல உட்காருங்க அப்படின்னு. அண்ணா உட்கார்ந்துருந்துருக்காரு. அந்த நாடகத்தில் அவர் அந்த வசனத்தை படித்த வசனத்தை சிவாஜி கணேசன் அவங்க வந்து அதை அந்த கணேசன், அப்போ அது கணேசன் தானே, அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஓகே. அதுவரை ஒடுங்கி இருந்த அவங்களுடைய உடல் அப்படியே இந்த ஒரு புறா கூண்டு போல இருந்த அந்த நெஞ்சு கூடு அப்படியே விரிவடைஞ்சு ஒரு பெரிய அகண்ட ஒரு, அதாவது சூரிய கதிர்கள்ல இருந்து ஒரு சூரிய பாய்ச்சல் எப்படி இருக்குமோ அது போல அவருடைய உடம்பு அப்படி விரியுது. இப்போ உள்ள டேர்ம்ஸ்க்கு சொல்லணும்னா கூஸ் பம்ப்ஸ். ஆமா, அப்படி விரியுது. அந்த வசனங்களை அப்படி பேசுறாரு. பேசி முடிய சமயம் அண்ணாவும் தங்கவேலும் இவங்களை தூக்கிறாங்க, கணேசனை தூக்கிறாங்க. தூக்கிட்டு கணேசா நீதான் இந்த நாடகத்துல சிவாஜியா நடிக்கணும் அப்படிங்கறது முடிவு பண்ணிடுறாங்க. எத்தனை பக்கம் டைலாக்? அது ஒரு 90 பக்கம்னு சொல்றாங்க. அது நமக்கு அது ஐயா சிவாஜி ஐயா கூட தன்னுடைய சுயசரிதை நூல்ல குறிப்பிட்டிருக்க கூட அதை 90 பக்கம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 90 பக்க வசனத்தை அவங்க ஒரே நாள்ல மனப்பாடம் பண்ணி அண்ணாட்ட பேசி அண்ணா வந்து அது இவர் தான் சிவாஜிங்கிறத முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாலே எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து அந்த உடைகள்லாம் தைக்கப்பட்டுச்சு, நாடகத்திற்கான அந்த உடைகள், சிவாஜியாக நடிக்கக்கூடிய உடைகள். அப்போ கணேசன் வந்து ரொம்ப ஒல்லியா தான் இருந்திருக்காரு. அப்போ இந்த உடைகள் வந்து கணேசனுக்காக குறுக்கப்படணும். ஆனா அந்த காலகட்டத்தில் உடனடியாக அதை குறுக்கிக்கலாம் முடியாது. உடனே உள்ள அந்த வைக்கல் ஈக்கல் என்னெல்லாம் பஞ்சு கிஞ்செல்லாம் வைக்க முடியுமோ அப்படி வச்சு நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. 7வது சுயமரியாதை மாநாட்டில் தான் இந்த நாடகம் நடைபெற இருக்கு. இப்போ எம்ஜிஆர் நடிக்கிறாரு, அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இந்த நாடகத்தில் நடிக்கிறாருங்கிறது வந்து தீகா தொண்டர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்த செய்தி. திடீர்னு இவர் நடிக்கலைங்கிறது வந்து ஒரு அங்க ஒரு கசமுசாவை உருவாக்குது மக்கள்கிட்ட எல்லாம். யாரோ ஒரு புதுசா ஒரு பையனை போட்டு அண்ணா அந்த சிவாஜிங்கிற கேரக்டரை நடிக்க வைக்கிறாராம். ஆமா, அப்போ யாருக்கும் தெரியல. எல்லாருமே அது வந்து ஒரு அதுல அந்த 7வது அந்த மாநாடு வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் அது நடக்குது அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து முதல்ல பரபரப்பா எல்லா தீகா தொண்டர்கள்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தீகா தொண்டர்கள் அப்போ எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு படை திரட்டினா அந்த படை வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதுபோல ஒரு தீவிரமான ஒரு களத்தோடு, அதாவது தங்களுடைய கோட்பாடிலும் கொள்கையிலும் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒருவர்களாகத்தான் அந்த தீகா தொண்டர்கள் இருந்தாங்க. எனவே அவங்க மாநாடுங்கும் பொழுது அங்க கூடிட்டாங்க, எல்லாருமே வந்து கூடுறாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் அண்ணா பேசுவாரு, பெரியார் பேசுவாரு, நம்ம தீகா சார்ந்த பல தலைவர்கள் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்தையும் பரவலா இருந்துச்சு. சில முணுமுணுப்புகளும் இருந்துட்டு இருந்திருக்கு. ஏதோ அண்ணா எழுதியிருக்க நாடகத்துல ஏதோ ஒரு புதுசா ஒரு பையன் நடிக்கிறானா, ஏதோ அண்ணா எல்லாத்துலயுமே விசப்பரிச்சை எடுக்கிற மாதிரி இதுலயும் ஒரு விசப்பரிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிற கமெண்டேஷன்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அதுபோல அந்த அண்ணாவின் நாடகம் இப்பொழுது அரங்கேறுதுன்னுட்டு அந்த அப்போ மணி அடிப்பாங்களா, அந்த நாடகம் அரங்கேற்குமா அணி அடிச்சு நாடகம் ஓப்பன் ஆகுது, சீன் வருது. சிவாஜியாக கணேசன் அங்கு அவதாரம் பூசுகிறார். அந்த மேடையில அவருடைய அந்த வாளை உருவிட்டு அவர் நடந்த தோரணை இவைகள் அனைத்தையுமே பார்த்த உடனே அப்படியே சேர்ல உட்கார்ந்திருந்த பெரியார் வந்து அப்படியே அந்த சேர் நுனிக்கே வந்துட்டாராம். வந்துகிட்டு அப்படி நாடகம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சு போன உடனே மேடைக்கு ஏறின பெரியாரு, இங்க ஒரு பையன் நடிச்சுக்கிட்டு இருந்தானே சிவாஜியா, அவனை உடனே கூப்பிடுங்க அப்படின்ட்டு மேடை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இனிமேல் நீதாயா சிவாஜி அப்படின்னுட்டு பெரியார் சொல்றாரு. ஆமா, பெரியார் தான் சிவாஜிங்கிற பேரை சூட்டுறாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் களங்களை பத்தி பலர் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தீகாவையும் மையப்படுத்தி பேசக்கூடிய களத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன்கிற அந்த பேர் இல்லாமல் எந்த பதிவுமே இருக்காது. அந்த ஆரம்ப கட்ட காலகட்டங்கள்ல அண்ணாவோடு பயணித்ததும் சரி, பெரியாரோடு பயணித்ததும் சரி, ஈவிகே சம்பத்தோடு பயணித்ததும் சரி, சிவாஜி கணேசன் அவங்களுடைய தொடர்பு வந்து திராவிட தீகாவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒரு பெரிய ஆளுமையா இருந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு பிறகு சிவாஜிங்கிற பேர் வந்து சிவாஜி அவங்களுடைய பேரோட அது அவரோட அது இணைஞ்சுக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் நடிக்க சோமியா அந்த மனிதர் வந்து ஒரு கொடைக்கியான ஒரு மனிதராகவே இருந்திருக்காரு சிவாஜி அவங்க. எப்படின்னா கொல்லங்கோட்டில் வந்து மனோகரன் ஒரு நாடகம் அரங்கேறுது. அந்த நாடகத்தில் வந்து சிவாஜி அவங்க நடிக்கிறாங்க மனோகரனாக. இந்த நாடகத்தில் வந்து அந்த கொல்லங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் அந்த நாடகத்தை பார்க்குறாரு. பார்த்து முடிஞ்ச உடனே அவர் ஒரு சில்வர் தட்டோ இல்லை ஒரு தங்கத்தட்டோ ஏதோ ஒரு ஒன்று அவர் கொடுக்குறாரு. சில்வர் தட்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மன்னர் வந்து பரிசா கொடுக்குறாரு. மனோகரனா நடித்த இந்த நடிகருக்கு நான் இதை பரிசா கொடுக்குறேன்.
அப்போ வந்து அந்த நாடகம் முடிஞ்சப்புறம் அங்க இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழல். அது அப்போ நாடகம் பெரிய கஷ்டத்திலே போடும். அப்ப தனக்கு கிடைத்த அந்த தட்டை சிவாஜி அவங்க வந்து வித்துக்கோங்க, இதை வித்து நம்மளுடைய சாப்பாடை பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஒரு மன்னர் கொடுத்த தட்டையை வித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கருணை மனதைகளை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல பரிசா தெரியல, யாரோட ஆமா யாருக்கோ நம்ம ஒரு அவங்களுக்கான ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு களம் அமைஞ்சிட்டு போட்டு அப்படின்னுட்டு. ஆனால் இவைகள் எல்லாம் பெரிய பதிவுகளாக யாரும் கொண்டு வந்து சொல்லாம அவர் மேல வந்து ஒரு தவறான பதிவுகளையே வச்சுக்கிட்டு தொடர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பெரிய ஆளுமை, அரசியல் சார்ந்த களங்கள்ல எல்லாத்துலயுமே அவர் பெரிய ஆளுமையா வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த மேடை நாடகத்திலையும் சிவாஜி அவர்கள் நடிச்சு முடிச்சுட்டு பெரியார் அவர்கள் சிவாஜின்னு பேர்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவர் வந்து அண்ணாகிட்டயோ இல்லைனா சிவாஜி அவர்களையோ சந்திச்சு பேசினதோ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல அந்த தகவல் ஏன்னா நம்ம சிவாஜி அவங்கள மையப்படுத்தி தேடலுக்குள்ள போனதுனால எம்ஜிஆர் சார்ந்த களங்களை நம்ம பெருசா தேடி போகல. ஆனால் அதற்கு பிறகு 1953 வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பதிவு. அதுக்கு முன்னால வர அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லை அப்படிங்கிறது பலராலும் சொல்லப்படுகின்ற செய்தி. அது வரலாறும் அதைத்தான் பதிவு செய்கிறது. ஆனால் அதுக்கு முன்பிலிருந்தே சிவாஜி அவங்க வந்து அந்த திராவிட கட்சிகளோடய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சிகளோடய அவங்க பயணங்கள் தொடர்ச்சியா இருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அவங்களுக்கும் கலைஞர் அவங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சுட்டு, ஆனால் படங்கள்ல 2 பேரும் கலைஞர் வசனம் எழுதி எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய களங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, அந்த சூழல் தான் பராசக்தி வந்து சிவாஜி அவங்களுக்கும் கலைஞருக்குமான ஒரு நெருக்கத்தை கொடுக்குது. அந்த பராசக்தி படத்திலே பெரிய கதைகள்லாம் இருக்கு. பராசக்தி படத்துல வந்து முதலாக நடிக்க இருந்தது KR ராமசாமி அப்படிங்கிறவங்க தான். அவங்கள தான் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் சிவாஜி அவர்கள் நடிக்க வேண்டிய எல்லா பாத்திரங்களுமே ஆமா ஆல்ரெடி வேற KR ராமசாமியை நடிக்க வைக்கணுங்கிறது தான் களமா இருந்துச்சு. ஆனால் நேஷனல் பெருமாள் அவங்க வந்து சிவாஜி அவங்களுடைய நாடகத்தை போய் பார்த்துருக்காங்க. நாடகத்தை பார்த்துட்டு இவரை வச்சுதான் இவர் தான் அந்த குணசேகரங்கிற கேரக்டருக்கு நடிக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல தெளிவா இருந்துட்டாங்க. அதுபோல முதலாக அந்த படத்திற்கு வசனம் எழுதுவதாக இருந்து திருவாரூர் தங்கராசு அவங்க தான் அந்த படத்திற்கு வசனம் எழுதுவதாக இருந்தது. பராசக்தி படத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவங்க தான் வசனம் எழுதுவதா இருந்துச்சு. அந்த வசனத்தை பற்றியெல்லாம் நம்ம அதை சொல்ல வேண்டாம், அவருடைய வசனங்களுக்கெல்லாம் நம்ம. ஆனால் முதல்ல அதுக்கு வந்து திட்டமிட்டது வந்து திருவாரூர் தங்கராசு அவங்க. அதுபோல KR ராமசாமி அவங்க நடிக்கணுங்கிறது மாதிரி தான் பிளான். காரணம், நேஷனல் பிக்சர்ஸும் AVM மெய்யப்பை செட்டியாரும் இணைஞ்சுதான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்ப மெய்யப்பை செட்டியாரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு புதுசா ஒரு நடிகரை போட்டு நம்ம அந்த படத்தை எடுக்கிறதுக்கு KR ராமசாமி வந்து அப்ப பெரிய பிரபலமான ஒரு நடிகர். ஸோ அவரை போட்டு நம்ம எடுத்தா போட்ட பணத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு களத்துல இருக்கிறாரு. ஆனால் நேஷனல் பெருமாள் அவங்க பொறுத்த மட்டும் நான் எடுத்தா இந்த படத்தை எடுத்தா சிவாஜி அவங்கள அதை கணேசனை வச்சுதான் நான் எடுப்பேன், இல்லைன்னா இந்த படம் நான் எடுக்காமலே விட்டுருங்கிறதுல அவர் தெளிவா இருந்தாரு. இந்த ஒரு கான்ட்ரிவைசி வருது. எப்படின்னா மெய்யப்பை செட்டியாருக்கும் நேஷனல் பெருமாளுக்கும் இடையே யாரை கதாநாயகனா போடுறதுங்கிற ஒரு கான்ட்ரிவைசி வருது. அந்த சூழல்ல வந்து நேஷனல் பெருமாள் ஐயா வந்து அண்ணா அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அண்ணா அவங்கள சந்திக்கின்ற பொழுது அண்ணா அவங்க சொல்லியிருக்காங்க, KR ராமசாமி வந்து நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர், வேற பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கணேசனுக்கு இதுதான் படம். இப்போ இந்த படத்துல இருந்து அவரை நீங்க எடுக்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஏற்புடையதா இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் நாடகம் போட்டு அதற்கான களத்தை நான் உங்களுக்கு பண்ணித்தாரேன், நீங்க கணேசனையே போட்டு எடுங்கன்னுட்டு அழுத்தமாக நேஷனல் பெருமாள்கிட்ட சொன்னதுல அண்ணாவுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இவங்க 2 பேருடைய முயற்சியில தான் பராசக்தி படத்துல வந்து சிவாஜி ஐயா வந்து நடிப்பதற்கான ஒரு களம் அமைஞ்சிச்சு. அப்புறம் பராசக்தி படம் அது வெளிவந்து அது ஏற்படுத்திய தாக்கம் இன்று கூட பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ படங்கள் அவங்க அந்த கட்சி அந்த கோட்பாடுகளை மையப்படுத்தி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. பராசக்திக்கு இடையா ஒரு படமும் இல்லை. அதுல வந்த வசனமும் சரி, அதை துணிந்து பேசிய ஒரு புதுமுக நடிகராக தான் சிவாஜி அவங்க இருந்தாங்க. அதுல கலைஞர் கருணாநிதி அவங்க மதத்தை திட்டுறாங்க, சமூகத்தை திட்டுறாங்க, இங்கு புறையோடி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டுறாங்க. எல்லாத்தையும் திட்டி எழுதக்கூடிய வசனத்தை மிக தெளிவாகவும் துணிச்சலோடும் பேசக்கூடிய ஒரு களத்தை சிவாஜி அவங்க அன்னைக்கு எடுத்திருந்தாங்கன்னா அந்த சிவாஜி அவங்களுக்கு அரசியல் தெரியாது, இல்ல அவர் ஒரு அரசியலுக்கான களத்தை எடுப்பதற்கு தயங்கி நின்றார். இந்த கருத்துக்கள் எல்லாம் அப்பொழுது அது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கதைகளாக தான் நம்மளால பார்க்க முடியுது.
ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமாக அவருக்கு சிவாஜிங்கிற பேர் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பேசுவோம். இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.